அனௌன்ஸ் பண்ணி ஐயோ சித்தராமையா போல எத்தனையோ சித்தராமையா நான் பார்த்துட்டேன். என்ன நான் தேவகோட பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது நான் எம்எல்ஏ, ஜெயேஷ் பட்டேலுக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது நான் எம்எல்ஏ. ஓகே, அப்போ சித்தராமையெல்லாம் சீஃப் மினிஸ்டர் கிடையாது. ஓகே, தரம் சிங் இருக்கும்போதோ நான், குமாரசாமி இருக்கும்போதும் நான் எத்தனை சீஃப் மினிஸ்டர் பார்த்துருப்பேன். அவளுக்கு தெரியாதா என்னை பத்தி, சிஎம் பத்தி எனக்கு தெரியாதா? அவங்க கொண்டலாம் அவங்க காப்பாத்திக்கிறதுக்கு முடியாது சார். டிகே சுமாருக்கு நான் யாருன்னு தெரியாதா? எஸ், எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரியும். அதை சில பேர் என்ன பண்றாங்கன்னா பப்ளிசிட்டி பண்ணின்னு பழுப்பு ஓட்டு போறான். இன்னும் கூட நான் விதானசபா தோத்ததில் விதானசபா உள்ள கால் வைக்கல சார். மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானம் உள்ள மனிதனுக்கு அவை சொல்றது. இந்த ஊர் என்ன மதிக்கல, நான் விதானசபால போனேன்னு எனக்கு அவசியம் இல்லையே. யாருக்காக போனோம்? வாங்க சார், உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன். ஒரு 2 லட்சம் எடுத்துனாங்க, ஒரு 1.5 லட்சம் எடுத்துனாங்க. இந்த மினிஸ்ட்ரிக்கு நமஸ்காரம் பண்ணி குலாம். நான் ராஜேந்தர் வில் டை வித் prestige. He will not bow down his head for anybody, not for money. என் மக்களுக்காக வாழ்றேன், என் மக்களுக்காக சாப்பிடும். இதே கலர்ல நீ பொதிக்கும் போதும் கெட்டவனும் நல்லவனும் நீ சொன்ன மாதிரி எல்லாரும் வருவான். வந்து என்ன புரிய முடிந்து போன வாழ்க்கைக்கு சார். இப்போ கட்டுறதுக்கு இன்னும் இதுவும் அவ்வளோன்றாங்க, கட்டி அவங்களுக்கே கொடுக்குறான்னு கடை ப்ராமிஸ் பண்ணிருக்காங்களா? சொல்லுங்க. அந்த வியாபாரிக்கும் இன்னும் அவங்க நம்பிக்கை, முனிசிபாலிட்டியை நம்பிக்கை இருக்குதுன்ட்டு. திருட்டு வியாபாரியே நம்புவான், நல்ல வியாபாரி சிந்திக்குவான். நபிகள் நாயகமே சொல்லிக்கிறாரு. என்ன இவனுக்கு திருட்டு வியாபாரியும் ஏண்டா கடையே இடிக்கிறான், இடிச்சுட்டு ஒண்ணு கொடுக்கணும்னு சட்டங்கதா? கடை எப்போ கட்ட போறான்? பிளான் எப்போ போனான்? கவுன்சில கேட்டனா இல்லையா? பிளானே பண்ணாத இத்தனை கடை கட்டுவோம்னு சொல்லி ஒண்ணுமே பண்ணாத நீ இச்சது தப்புடான்னு கேட்டேன். இல்ல அவன் ஏடபிள்யூ யாரோ படிச்சுவேன், ரொம்ப எஜுகேட்டட், ஹைலி குவாலிஃபைடு, நாங்கெல்லாம் எப்பிட்டு. அவன் சொல்றான் இச்சிட்டு பேருக்கு தான் பிளான் பண்ண முடியாது. டேய் முட்டாள், நீ ஒரு ஃப்ரேம் பண்ணணும். இத்தனை கடை கட்ட போறோம், இத்தனை கடை போறோம், இவ்வளவு மெஜர்மெண்ட் இருக்குது, நாங்க இடிக்க போறோம். இடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு ப்ராவிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். என்ன ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்? உங்களை தவிர ஆக்ஷன்ல யாரும் எடுக்கக்கூடாதுன்றத ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கவர்மெண்ட் கிட்ட கேட்கலாம். கவர்மெண்ட் இஸ் அத்தாரிட்டி. நீ தூக்கி அவங்க கிட்ட கொடுக்க முடியாது. ஒருத்தனை கூட கடை கிடைக்காது, ஆக்ஷன்ல தான் கடை கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இருந்தவங்களுக்கு கொடுக்குறேன். ஓ என்ன பிரியாரிட்டி? இவ்வளவு நாள் தின்னுட்டு நீ காசு கொடுக்கல, நீ ரெண்ட் கட்டல, அதனால தானே ஒண்ணு வச்சான். உனக்கு என்ன பிரியாரிட்டி? திருடனுக்கு என்ன பிரியாரிட்டி? சரி சார், ரெண்ட் கொடுக்குறதுனா கூட இடிக்கிறதுக்கு இருக்குது. ஒரு வாரம் டைம் கொடுத்தா அவன் கட்டிடுறான். என்னத்துக்கு வாடகை கட்டிடுறான். சொன்னானே கட்டலையே, சொன்னானே கட்டலையே. அப்டேட் பண்ணவங்க 6 பேருக்கு கூட இஷ்டிக்கிறாங்க. ஓ, சுப்ரீம் கோர்ட்ல அப்டேட்டா கட்டிக்கிற 6 பேர் கடை கூட இஷ்டாங்கன்ட்டு இதுங்க. அவங்க கோர்ட்டுக்கு போக சொல்ல, நாங்க அப்டேட் பே பண்ணிக்கிறோம் சார், ஏன் இச்சான்னு கேட்கணும். ஊரை சுத்தமாகணும்னு அவன் நினைக்கணும். சுப்ரீம் கோர்ட்ல யூபி சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. புல்டோசர் கவர்மெண்ட். ஆமா, அப்ப இது புல்டோசர் சிஎம்சி. இது புல்டோசர் இல்ல, ஹைடெக் புல்டோசர். என்னது ஹைடெக் புல்டோசர்? ஜேசிபி வச்சு இருக்குது வேற, ஹைடெக் புல்டோசர் வச்சு இருக்குது. நல்லதானே செய்தான் வல்லல சார். டிசி ஆர்டர் பண்ணி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற 5 வயசு வரைக்கும் மூடி இருக்காங்க. அதை பத்தி 2004 நான் அசம்பிளில பேசி கர்நாடகா ஸ்டேட்ல எந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒயின் ஷாப் இல்ல, கேஜிஎஃப்ல மட்டும் பெக்குலியரா கேஜிஎஃப்னு கேட்டதுக்கு இம்மிடியட் ஆக்ஷன் எடுத்தாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஹைகோர்ட்ல போயிட்டு கேஸ் போட்டாங்க. சாமி நாங்க பணம் கட்டிட்டோம், எங்கிட்ட வாங்கிட்டாங்க, ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, நாங்க க்ளோஸ் பண்ணிக்கிறோம்னு. அதுக்குள்ள கவர்மெண்ட் கீழே வந்துருச்சு. அதுல இருந்து இவங்க தப்பிச்சுக்கணும். திருட கொஞ்ச நாள் தப்பிக்கலாம் சார், ரொம்ப நாள் தப்பிக்கலாம். CL2 அது வந்து CL2 CL1 டேக் அவே சார். டேஸ்டி பைட் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் நடத்தினோ நான், எனக்கு தெரியும். CL2 வந்து டேக் அவே தான். அங்க வந்து ஓபன் டேக் அவே இல்ல, பஸ் ஸ்டாண்ட் உள்ள இருக்க கூடாது. அது ஒரு செகண்ட் இல்ல, நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இட்ஸ் a man வித்துக்கிற. அதனால பாத்தீங்கன்னா அது டிசி செய்தது தப்பு, அது டிசி பேசுறது தப்பு. கர்நாடகா ஸ்டேட்ல வீரப்ப மொய்லி பீரியட்ல ஹைவே ரோட்ல பார் இருக்கக்கூடாது, பஸ் ஸ்டாண்ட் உள்ள பார் இருக்கக்கூடாது, கோயிலுக்கும் அதுக்கும் 100 மீட்டர் கிட்ட இருக்கக்கூடாது இல்லையா? கார்னேஷன் டவுன் எங்க இருக்குது? ஒயின் ஷாப் எங்க இருக்குது?
அதுக்கு எதிர கோயில் எத்தனை அடிக்குது, அதை கொஞ்சம் டிசி வந்து பார்க்க சொல்லு. எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கமிஷனர் படிக்கலையா அவன்? முட்டாளா, அயோக்கியனா? இவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க. என்ன எக்ஸைஸ் பெரிய பெரிய கமிஷனர், இவங்களை பத்தி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு. இவங்களோட குவாலிஃபிகேஷன் ஜாஸ்தினாங்க. எனக்கு இல்லாத நாலேஜா? ஆணவம் அகம்பாவம் எனக்கு இருந்துச்சு. இப்ப அடக்கமா அமைதியா இருக்கிறேன். வந்து பார்க்க சொல்லு, நேரம் அங்க நின்று சொல்ல சொல்லு. இதே டெப்டி கமிஷனர் அங்க வரட்டும். கோவில் அங்க இருக்குது, பார் அங்க இருக்குது. யாரா கொடுத்தோம் லைசன்ஸ்? முனிசிபாலிட்டி காரனும் எக்ஸைஸ் காரனும். கரெக்டா? சேலஞ்ச் பண்ணுங்க பிரஸ்காரங்க. பிரஸ்காரங்க என்ன கேள்வி கேட்கறீங்களா? டிசினாக்கா உங்களுக்கு பயமா? இஸ் ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபார் த ஸ்டேட், ஃபார் த யூனியன். யூ மஸ்ட் நோ த ரியல் அண்ட் ட்ரூத். ஹூ இஸ் வாட், வாட் இஸ் வாட். எனக்கு ஜேஎச் பட்டேல் லைசன்ஸ் கொடுத்தாரு பார் நடத்திக்கோன்னு. நான் என் தம்பி கிட்ட யோசிச்சு பார்த்தேன். என் தம்பி தான் நாங்கள் உட்காரணும், கெட்டு போயிடுவான்றதுல எனக்கு அந்த பாரே வேணாம், நான் தூக்கி போட்டேன். சார் இப்போ கவுன்சில் பாடி கோர்ட்டுக்கு போய்க்கிறாங்க சார், இன்னும் 1.5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. 1.5 வருஷம்லாம் கிடையாது. அது என்ன ஆகும் சார்? அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க? நேற்று கூட அட்மினிஸ்ட்ரேஷன் ஏன் போடக்கூடாதுன்னு உனக்கு ஒரு வாரம் ஸ்டே கொடுத்துக்கிறேன். அது வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் போடுறாங்க. எதுக்கு 1.5 வருஷம் இருக்கிறாங்க சார்? திரும்பி அவங்களுக்கு என்ன எக்ஸ்டெண்ட் ஆகும்? பிகாஸ் இன்னும் 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகும். அது பார்த்து அதுக்கு சேலஞ்ச் பண்ணனா நான் ஒருத்தன் தானே சைன் பண்ணல. ஓகே, அதை நான் சேலஞ்ச் பண்ணேன்னு வச்சுக்கா, முனிசிபாலிட்டி ஊத்தி முடியுது. எம்எல்ஏல லாஸ்ட் மீட்டிங்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, RPI will contest the entire 35 wards. நோ டவுட் ஆல் RPI people. சரி சார், அதுக்கு ஹோம்வொர்க் பண்ணிக்கிறீங்களா? நான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை 3 மாசம் தான் இருக்குது சார். நான் கூட மார்ச் சார், நான் டீச்சர் சார். இத்தனை 20 வருஷமா அதே சப்ஜெக்ட் எடுத்துனுக்குறேன். எனக்கு தெரியாதா என் சாம்பியன்ல யாருக்குறான்னு, என் RD பிளாக்ல யாருக்குறான்னு, என் NT பிளாக்ல யாருக்குறான்னு, கொரமண்டல் யாருக்குறான்னு எனக்கு தெரியாதா என்ன? நான் டீச்சரு, நான் வெளியூர்ல இருந்து வந்தவன் இல்ல. டீச்சர் ஸ்டூடெண்ட் எல்லாம் கரெக்டா இதுவாக்குறாங்களா? உங்க ஸ்டூடெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை படிக்க வைக்கிறேன், படிக்காதவங்க மொத்தம் பெருமை எடுக்கிறேன்.